ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டுத்துறைக்குன்னு ஒரு தனி சட்டம் இயற்றியிருக்காங்க இந்திய கவர்மெண்ட். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க. அதாவது மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற மன்சுக் மாண்டவியா 2025 ஆகஸ்ட்டில் இந்தியாவில் 2 சட்டங்கள், அதாவது சட்ட மசோதாவை நிறைவேற்றினார். அதுக்கு மாநிலங்களவை மற்றும் மக்களவையிலேருந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இப்போது குடியரசுத் தலைவரும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்ததுனால அந்த 2 மசோதாவும் சட்டங்களாக இருக்குது. வாங்க, அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட மசோதா. 2வது தேசிய ஊக்க மருந்து தடுப்பு சட்ட திருத்த மசோதா. இந்த 2 மசோதாவுக்கு தான் இப்போ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே விளையாட்டுத்துறைக்குன்னு தனி சட்டங்கள் இயற்றிய நாடுகள்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சீனா, ஜப்பான். இந்த வரிசையில் இந்தியாவும் இப்போ இணைகிறாங்க. இப்போது விளையாட்டுத்துறைக்குன்னு தனி சட்டமாக இந்தியாவில் எப்போ இயற்ற ஆரம்பித்தாங்கன்னா 1975 ஃபஸ்ட்டு டைமு விளையாட்டுத்துறைக்குன்னு தனி சட்டம் இயற்றுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனால் அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. ஆனால் 2011 அமைக்கப்பட்ட தேசிய விளையாட்டு மேம்பாட்டு நெறிமுறை, அதாவது நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் கோட் ஆஃப் இந்தியா NSDCI, இந்த விளையாட்டு துறைக்கு கீழே தான் இந்தியாவில் நடைபெறக்கூடிய அனைத்து விளையாட்டுகளும் இயங்கி வருது. இதில் முக்கியமான 3 போர்ட்ஸ் பார்க்கலாம். நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் போர்டு, அதாவது தேசிய விளையாட்டு வாரியம். 2வது நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபுனல், தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம். நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் எலெக்ஷன் பேனல், அதாவது தேசிய விளையாட்டு தேர்தல் குழு. இது எல்லாமே இதுக்கு கீழே தான் அடங்குது. இப்போது இந்த 2 சட்டத்தோட முக்கியத்துவத்தை பார்க்கலாம். அதாவது விளையாட்டு சங்கத்தோட தேர்தலை நடத்தக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா தேசிய விளையாட்டுத்துறையோட தலைவர். இந்த தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தப்பட்ட துறையில் அந்த தலைவர் குறைந்தது இந்தியாவுக்காக வெளிநாடு, அதாவது உலக அளவில் போட்டியில் பங்கேற்றிருக்கணும். அதில் குறைஞ்சது 2 நபர்களாவது இந்த குழுவில் இடம்பெறணும். அதே மாதிரி ஒருவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளை கொடுக்கக்கூடாதுன்னு இந்த சட்டம் சொல்லுது. அதாவது ஒருத்தரே 2-3 பதவிகள் வகிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 70 வயதுக்கு மேலே யாரும் இந்த துறையில் பதவியில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு துறையில் இந்த சட்டத்திற்கு கீழே வரும். அதாவது இந்தியாவில் இந்த விளையாட்டு துறைகளை பதிவு செஞ்சுருந்தாங்கன்னா அந்த அனைத்து துறைகளும் இந்த சட்டத்துக்கு கீழே வந்துரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி BCCI, அதாவது போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கவுன்சில் ஆஃப் இந்தியா மட்டும் இதுக்கு கீழே வராது. ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டுகிட்டேருந்து ஃபண்டு வாங்கலை, வெறும் அரசு நிலத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க விளையாட்டு போட்டி நடத்துறதுக்காக. அங்கீகாரம் பெற்ற விளையாட்டு துறைகள் இனி தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழேயும் வரும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 2028 அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடக்க இருக்கிற ஒலிம்பிக் போட்டியில் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டையும் சேர்த்துருக்காங்க. இப்போது நம்ம இந்தியன் டீம் அந்த ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் இவங்க இந்த இந்திய விளையாட்டுத்துறையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அங்கமாக உறுப்பினராக மாறணும். அப்போது BCCI கட்டாயம் தங்களுடைய விதிமுறைகளை மாற்றணும். அடுத்தது தேசிய ஊக்க மருந்து தடுப்பு திருத்த சட்ட மசோதா 2025. அதாவது 2022 அடிப்படையில் உலக அளவில் ஊக்க மருந்து பதிவான சென்சஸை பார்த்திங்கன்னா உலக அளவில் இந்தியா 3ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இதை குறைக்கிறதுக்காக தான் இந்த 2 சட்ட திருத்த மசோதாவையே நிறைவேற்றிருக்கிறாங்க. அடுத்தது இருக்கிற 2மே முக்கியமான இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. WADA அப்படின்னா வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, அதாவது சர்வதேச ஊக்க மருந்து தடுப்பு முகமை. 2வது NADA, நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, அதாவது தேசிய ஊக்க மருந்து தடுப்பு முகமை. இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு சில இன்ஃபர்மேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.